காங்கிரஸை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும். அதுக்கு ஒருத்தர் நேரடியாக போகாமல் அந்த இடத்துல ஒருத்தரை வந்து டேமேஜ் பண்ணிவிட்டு இன்னும் கொண்டு வந்து வைக்கணும். அப்போ இவர் அந்த இதுக்கு தான் கொண்டு வந்திருக்கணும். இவர் நமக்கு எதிராக நம்மளை மீறி வளர்ந்துட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா பஞ்சாப் 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கார் ஒரு கட்சி, ஒரு மாநில கட்சி 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தால் விடுவாங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இவருடைய இமேஜை காலி பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, இவர் மதுபான ஊழல் வழக்கில் முறைகேடு, அதாவது பிரைவேட் ஒயின் ஷாப்புக்கு டெண்டர் கொடுத்ததில் முறைகேடு பண்ணிட்டாரு. அந்த கட்சியினுடைய முக்கியமாக இருக்கிற மணிஷ் சிசோடியா போன்றவர்கள் மேலே வழக்குகளை போட்டு இடி கேஸை போட்டு உள்ள தூக்கி போட்டு உச்சபட்சமாக அரவிந்த் கெஜ்ரிவாலவே காலி பண்ணி இவர் ஊழல்வாதி. சரணா, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வாதமாக இருந்தாலும் அவங்க உருவாக்குனாலே, அப்படி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன், அவங்க உருவாக்குனாலேயே அவங்களே இப்படி பண்ண போகிறாங்க? அதாங்க, கை மீறி போகிறாருங்க, எல்லை மீறி போகிறாருங்க, தன்னை மீறி வளர்ந்துடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்கு டெல்லி தேவைப்படுது. காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங், அதாவது புரிஞ்சுக்கிறோம், காங்கிரஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக பாரம்பரியமாக இருக்குது. காங்கிரஸை பிஜேபியை வச்சு காலி பண்ண முடியாது. காங்கிரஸ் பிஜேபிக்கு எதிர் சித்தாந்தமாக இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணணும்னா ஒரு புதிய ஆளை உருவாக்கணும். புதிய ஆளை உருவாக்கிட்டு அந்த ஆளை டேமேஜ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பிஜேபியே பரவாயில்லப்பாங்கிற மாதிரியான மைண்ட் செட் கொண்டு வருவாங்க. அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அப்படியே அரவிந்த் கெஜ்ரிவாலோட இமேஜை காலி பண்ணுறாங்க. அவர் ஊழல்வாதி, அவர் வந்து கதற ஆரம்பிச்சார் கடைசியில்.